ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி ஒரு ராதிமலர் சீரிஸ் தான்ப்பா கொடுத்துருக்கேன். ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் ராதிமலர் சீரிஸ். உங்களுக்கே தெரியும் என்ன ரீசன்னு. மேரேஜ் எபிசோடுக்காக நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். எல்லாருக்கும் என் மேலே பெரிய கோவம் இருக்கும். என்னக்காராது மேரேஜ் எபிசோடை இவ்வளோ லாங்காக கொண்டு போகிறீங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இந்த நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபைனலாக மேரேஜுக்கு கொண்டு வந்தால் தான் அந்த மேரேஜ்க்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால நான் இவ்வளோ செக்மெண்ட் பார்த்துருப்பீங்க. என்னென்ன செக்மெண்ட்ஸ் எல்லோரும் என்னென்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு இதை நான் ஆல்ரெடி நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க. என்னடா மேரேஜ் எபிசோட இவ்வளோ தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டேனேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னைக்கு ஸ்டோரியை பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் மேரேஜ் எபிசோடுக்கு வந்துட்டோமா இல்லையான்னுட்டு. ஓகேவா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, வாங்க ஸ்டோரியை பார்ப்போம். ராதா, கொஞ்சம் நீ அசையாது, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடக்கணும்னு நினைச்சனோ நல்லாவே நடக்குது. இதைதானே எதிர்பார்த்தேன். என் பிளான் எல்லாமே மிஸ் ஆயிட்டு இருந்தது. இப்ப மிஸ் ஆகுமா என்ன? கிருஷ், இருடா, தண்ணி கொண்டு வரேன். ஆமாண்ணா, நீ போய் தண்ணி கொண்டு வரணும். சார், பயமா இருக்கு சார். ஒன்றும் இல்லம்மா, அது இதை தெரியாம தீ பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். பயப்படாத, இரு, நான் இருக்கலாம், அணைச்சிடலாம். ஒன்றும் இல்லம்மா, பயப்படாத, எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். பயப்படாத, நான் இருக்கேன். வேளான விழிகள் என்மேல் பாயாமல் பாயுதம்மா. பாய்கின்ற பாதை எங்கும் சுகமே சுகமே. பார்க்கின்ற பக்கம் கொஞ்சம் நகர்ந்துக்க, தண்ணி ஊத்தும். என்ன நடக்குதுங்க? இவன் நெருப்பு அணைக்கிறானா? இல்ல இதுதான் சாக்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கானா? நீ என்னன்னா பண்ண? இன்னும் கொஞ்ச நேரத்தை நான் நினைச்சதை நெருப்ப நான் அணைச்சாச்சு. பயப்படாத, ஒன்றும் இல்லம்மா. எல்லாமே அணைச்சாச்சுமா. ராதா, ராதா, ஏ ராதா, ராதா. என்னப்பா ராதா சத்தமே கொடுக்க மாட்டீங்களா? ராதா, ராதா இங்க பாருமா. ராதா, ராதா, ஏ ராதா, இங்க பாருமா. இங்க பாரு ராதா, நெருப்பெல்லாம் அணைச்சிட்டேன். ராதா, அம்மா, இவ பயத்துல மயங்கிட்டான்னு நினைக்கிறேன். அம்மா, குழந்தை ரொம்ப அழுறா. நீங்க அவளை தூக்கிட்டு ரூமுக்கு போங்க. நான் அவளை தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சுட்டு வரேன். என்னது தூக்கிட்டு போறானா? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஐயோ கடவுளே, இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கேன்? இவங்க இதை அபசகனமா நினைச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க பார்த்தா இவன் என்னமோ இவளை தூக்கிட்டு போறேன்னு சொல்றான். பூமி, நீ வாயை மூடிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. நீ பேச ஆரம்பி, அப்பதான் இங்க நடக்க ஆரம்பிக்கும். நம்ம பேச ஆரம்பிச்சாதான் இங்க பிரச்சனை நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே அமைதியா இருக்கக்கூடாது. நீ ராதாவை தூக்கிட்டு போய் அவர் ரூம்ல படுக்க வை. இங்க எல்லாத்தையும் நான் கிளியர் பண்றேன். நீ தூக்கிட்டு போ. சரிண்ணா. கிரிஷ், என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இங்க நடக்கிறதா வச்சு பார்க்கும்போது என்னமோ அபசகனம் மாதிரி இருக்கேன். இந்த சமயத்துல எப்படி பேசணும் தெரியாது? ஒரு நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல இப்படி தீ பத்துறதுலாம் அபசகனம் தானே? பாருங்க, நம்ம பரம்பரை பட்டு போடுவேன் எப்படி பொசுங்கி போயிருக்கேன்னு. அதுவும் நெருப்புல பொசுங்கி இருக்கேன். இது என்னமோ எனக்கு சரியா படலத்த. என்னமோ மனசு உறுத்தலா இருக்கத்த. ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்க போதுன்னு எனக்கு மனசு உறுத்தலா இருக்கத்த. ஏய், என்ன பேசிட்டு இருக்கோம்? இந்த நேரத்துல எப்படி பேசணும் உனக்கு தெரியும்? அது சரி, அதெல்லாம் தெரிஞ்சா ஆரம்பத்துல ஒழுங்கா இருப்பா. கொஞ்சம் வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. இதை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இல்லத்த, எனக்கு என்னமோ மனசு கொஞ்சம் உறுத்தலா. வழி விடுங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுல பயந்து மயங்கி இருக்கான். முதல்ல இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு அவசரம் அது இதுன்னு
என்ன நீ இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை நீ வழி விடுங்க ஐயோ கிரிஷ் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் கொஞ்சம் வாய மூடு டேய் கிரிஷ் முதல்ல ராதா தூக்கிட்டேன் உள்ள போய் படுக்க வச்சு என்ன ஏதுன்னு பாரு போ முதல்ல அவளை மயக்கத்துல இருந்து தெரியவே அவளுக்கு ஏதாவது ஆக போதுடா தூக்கிட்டு போடா அவளை பாரு இவ பேசுறதுலாம் காதல வாங்காத ராதாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க சரிண்ணா இன்னும் எடுத்தாங்க அம்மாக்கு எதுவும் இல்லை அப்பா இருக்காங்க அப்பா பார்த்துப்போம் கிரிஷ் அவ கண் முழிக்க வேடா அவ கண் முழிச்சதும் பாப்பா தூக்கிட்டு போய் காட்டணும்டா அவளை ஏதாவது கண் முழிக்க வேடா நான் பாத்துக்கிறேம்மா காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே ஆ ஓ ஓய். காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே ஆ ஓ ஓய். தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் ராதா 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 இங்க பாருமா ராதா ராதாக்கு என்னாச்சு ஐயோ ராதா என்னடி ஆச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போட்டு தருவாங்க நினைச்சேன் இப்போ போட்டு தரட்டாங்களோ என்ன சொன்ன இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இப்படி மயங்கி விழுவான்னு நினைச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி மயங்கி விழுந்தாலே ஒரு அவசரத்துல அப்படி சொல்லிட்டேன் அம்மா என்னாச்சு ராதாக்கு ராதா எதுக்கு இப்படி மயங்கி இருக்கா நீங்க எதுக்கு ராதா இப்படி தூக்கிட்டு வரீங்க என்னாச்சு உனக்கு வாய் ரொம்ப தாண்டி ராதா மயக்கத்துல இருக்கான் இங்க வா இந்த தண்ணியை வாங்கி ராதா முகத்துல தெளி என்னது மயக்கத்துல இருக்கலாம் போச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடக்கணும்னு நினைச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சம்பவம் நடக்குது அப்போ டேய், உனக்காக தான் அமைதியா இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கேன் டேய், இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ணலாம் நான் கையை கட்டி வேடிக்கை பார்ப்பேன் கொசுவெல்லாம் அப்பப்போ அடிச்சு நசிக்கணும் இப்படி விட்டோம்னு வச்சுக்கேன் காது கிட்ட வந்து கோயிங் சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும் நீ ராதாவை படி வச்சுட்டு வந்து கொசுவை தட்டி தூக்கிடு அட பாவி இவன் உண்மையில நம்ம லவ் பண்றானோ இல்லையா இப்படி போட்டு வேடிக்கை பார்க்கலாம் சொல்லிட்டேனா இனி கொசுவை அடிச்சு நசிக்கிறோம் அட பாவிங்களா நம்மள போட்டு தள்ளுறதுக்கு பிளான் நடக்குது இவன் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அது ஹாதி சார் தண்ணி கொடுங்க என் ஃப்ரெண்டுக்கு மயக்கத்துல இருந்து தெளிய வைக்கணும்ல தண்ணியை கொடுங்க வெரி குட் இப்படிதான் இருக்கும் என்னங்க தண்ணி எடுத்து ராதா முகத்துல தெளிங்க பார்க்கலாம் ஓடிடி கொடுங்க என்ன வாங்கிட்டு கையில் வச்சிருந்தா எப்படி சீக்கிரம் தெளி அவர் ரொம்ப நம்ம மயக்கத்தில் இருக்கோம் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கும் சீக்கிரம் தெளி நான் இப்பவே தெளிக்கிறேன் ராதா 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 இங்க பாருடி நெருப்பு சார் நெருப்பு ஏய் ராதா பயப்படாதா இப்போ நெருப்பெல்லாம் எதுவும் இல்லை எல்லாமே அணைச்சாச்சு நெருப்பு எதுவும் இல்லைம்மா அனுப்பிச்சிட்டீங்களா சார் யாருக்கும் எதுவும் ஆகலன்னா அது சார் மேடம் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியாமலே மற்றவங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆகல உனக்கு எதுவும் ஆகல எனக்கெல்லாம் எதுவும் இல்லை சார் பாப்பா குழந்தை அங்கே இருந்தாலே குழந்தைக்கெல்லாம் எதுவும் இல்லைண்ணா அடி நீ இப்போ குழந்தை மாதிரி இருக்கேன் இப்போ சுயநலனுக்கு வந்தாலும் இல்லையா அது சரி மேடம் என்ன சுயநலனுக்கு வரல வந்த பிறகு தானே தெரியும் அதான் சொல்றேன்னா யாருக்கும் எதுவும் ஆகல அம்மா குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க நீ தான் மயங்கிட்டான் அதான் நான் உன்னை வாங்கிட்டானா அப்பனா ஐயோ சார் ரைட் இப்பதான் மேடம் சுயநலனுக்கு வந்திருக்காங்க ஐயோ சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு சார் என்ன தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க வேண்டுதல் அதை தூக்கி வச்சுட்டு இருக்கேன் வேண்டுதலா வித்தியாசமான வேண்டுதலா இருக்கு சார் இதுக்கு நான் எவ்வளவு தேவை என்னோட ராதாக்கு மூளை கொஞ்சம் கம்மிதான் ஏய் என்ன சிரிப்பா சந்தியா நீ எப்படி வந்த இங்க பாருடி ஏதோ வேண்டுதலாமா என்ன தூக்கிட்டு போற வேண்டுதல் போல இருக்கு இந்த வேண்டுதல் வித்தியாசமா இருக்குல்ல என்னதான் அப்படின்னு நினைச்சேன் ரெண்டுமே இப்படிதானா ராதா என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிச்சுடி நான் மட்டும் தான் இப்படின்னு நினைச்சேன் நல்ல வேலை என் ஃப்ரெண்டு நீயே இப்படிதானே இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கேன் சார் என்ன மட்டும் வச்சு சரிங்களே இங்க பாத்தீங்களா என்னை விட ராதாக்கு மூளை கம்மிதான் சந்தியா ஏன்டி அப்படி சொல்ற எனக்கு இதுக்கு மூளை கம்மின்ற உன் கூட சேர்றால அதான் இவ்வளவு இப்படி இருக்கும் சார் ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்புறம் என்ன நீயாவது புத்திசாலியா இருப்பான்னு நினைச்சேன் நீயும் உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே நிரூபிச்சிட்டேன் நீ மயங்கி விழுந்துட்ட அதனால தூக்கிட்டு வந்தேன் இப்போ புரியுதா ஐயோ சார் அப்படியா நீங்க வேண்டுதல்னு சொல்லணும் நான் நிஜமான வேண்டுதல்னு நினைச்சிட்டேன் சார் சாரி சார் நான் இறங்கிக்கிறேன் ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணும் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்துட்டேன் ரூம் பக்கத்தில் தானே இருக்கேன் நானே ரூம் கொண்டு போய் படுக்க வைக்கிறேன் வா நீ இப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன் கண்டிப்பாக நீ நடந்துக்க மாட்டேன் வா ஆமாம் ராதா நீ கண்டிப்பாக நடந்து போக மாட்டேன் டே கிரிஷ் இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கான் போ ராதா கூட்டிட்டு போய் ரூமில் விடு நான் பின்னாடி வரேன் போடா சரிடா
என்ன ஒன்றும் இல்லை. பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாத்தியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னடி சாதாரணமா பார்த்துட்டு தான் இருக்கேன்றான். ராதா கொண்டுனா அவன் இவ்வளவு துடிச்சு போறான் பாத்தியா? அது நீங்க சொல்றதை கேட்கும் போதும் கிறிஸ் சார் நடந்துக்கிறத பார்க்கும் போதும் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா எல்லாம் கரெக்டாக தானே போகும். ராதா மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ நீ ஏன்டி எப்பவுமே நெகட்டிவாக யோசிக்கிறான்? பாசிட்டிவாக என்னன்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இதுதான் ஆரம்பம். பார்த்துக்குவாங்க. அப்புறம் மேடம் ஏதாவது மயங்கி விடுற ஐடியா இருக்கா? நான் தூக்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்படியா? தூக்க ரெடியா இருக்கீங்களா? ஆமாண்டி. நீ மயங்கி விடலாம்னு பரவாயில்ல, நான் தூக்கிட்டே போகிறேன். தூக்கிட்டுமா? சார் தூக்க வேண்டியது என்ன இல்லை சார். மண்டபத்தில் இருக்கிற ஆயா கீழே விழுற மாதிரி இருக்காங்களா? அவங்களை கொஞ்சம் தூக்கிட்டு வரீங்களா? ஓடி மூஞ்சி பாரு. ஓடி. அத்தை என்ன அத்தை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்க அமைதியா இருக்கீங்க? பூமி என்ன பூமி, எதுக்குமா நீ அப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் என்ன அத்தை, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி தீ அபசகனமா இருக்கத்த அத்தை. என் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கத்த. உங்களுக்கு புரியுதா இல்லையா? பூமி நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி நெருப்பு பிடிக்கிறது அது ரொம்ப கெடுதல்டா. ஆமா முதல்ல நீங்க விளக்கு யாரை எடுத்து வச்சது? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இந்த பொம்பளை எது கேட்டுட்டு இருக்கேன்? இந்த விளக்கு இப்ப நான் எடுத்து வச்சேன்னு சொன்னா என்ன நடக்கும்னு தெரியலையே. இதை நான் சொல்லணும்னு நீங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சரி நம்மளே சொல்லுவோம். அத்தை விளக்க நான் தான் எடுத்து வந்துச்சேன். ஏய் முதல்ல இருக்காங்க ரிசப்ஷன் நடக்கிறதுல விளக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஏய் வினோத் எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? இங்க பாரு சொந்தக்காரங்க இருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இரு. பூமி எதுக்கு இங்க எடுத்து வந்து விளக்கு எடுத்து வந்துச்சா? அத்தை நீங்க தானே சொன்னீங்க கல்யாண மேடையில விளக்கு கொண்டு வந்து வைக்கணும்னு. அதை அதை கொண்டு வந்து வச்சேன். என்ன பூமி நான் தெளிவா சொன்னேன்ல, உனக்கு புரியலையா? நாளைக்கு காலையில தாலி கட்டும்போது குத்து விளக்கு கொண்டு வந்து அங்க வைக்கணும்னு சொன்னேன். இப்ப ரிசப்ஷன் நடக்கும்போது தான் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன். ஐயோ அப்படி சொன்னீங்களா? அத்தை நீங்க இப்பதான் கொண்டு வந்து வைக்க சொன்னீங்கன்னு நினைச்சு நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். பாத்தியா பூமி நீங்க தப்பு உன் பேர்ல என் பேர்லயா இருக்கேன். அதை விட்டு நம்ம அபசகனம் அது இதுன்னு பேசினா எப்படிமா? விளக்கு இங்க கொண்டு வந்து வச்சது உன் தப்பு, அதை கவனிக்காம இருந்தது ஏன் தப்பு. நீ என்ன சொல்ல வர? இது அபசகனமா இல்லையா? கொள்ளுங்க மருத கல்யாணத்தை நிறுத்து. இல்ல நானும் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் பாத்துக்க. மா இவ இப்படிதாம்மா ஏதாவது பேசிட்டே இருப்பான். நீங்க குழந்தை தூக்கிட்டு போங்க. ரொம்ப நம்ம குழந்தை அழுதுட்டு இருக்கோம். போய் முதல்ல குழந்தை தூக்கிட்டு போயிட்டேன். அவளுக்கு பசிக்கு ஏதாவது கொடுங்க போங்கம்மா. அத்தை என்ன அத்தை தப்பு உங்க பேர்ல என் பேர்லயும் ஏதோ ஒண்ணு. ஆனா இப்படி நல்ல காரியம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி நடக்க கூடாதுல்ல அத்தை. அது அபசகனம் தானே அத்தை. பூமி இது அபசகனம் இல்லம்மா, தப்பு முழுக்க என் பேர்ல இருக்கு. கிருஷிக்கு இப்படி ஒரு ரெண்டாவது கல்யாணம் நடந்தா நான் நேற்று கடன் செலுத்துறதா கடவுள்கிட்ட வேண்டியிருந்தேன். அதை விட்டு பத்தியா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பொறுமையா பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டேன். அதுதான் தப்பு. முதல்ல கிருஷி ராதா கட்ட தாலி கட்டதும் நான் முதல்ல போய் என் வேண்டியதெல்லாம் நிறைவேற்றிட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் எல்லாம் நல்லதாவே நடக்கும். இதெல்லாம் அபசகனம் இல்லம்மா. நம்ம பேர்ல தப்பு வச்சுக்கிட்டு சும்மா அபசகனம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. போய் வேலையை பாரு. வினோத் நேரமா போய் பாருங்க. காலையில 6-7:30 முகூர்த்தம். எல்லாரும் சீக்கிரம் வந்துடணும் சரியா? போங்க. பூமி நீ எதையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காதம்மா. இது அபசகனம் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது. போங்க நான் குழந்தைய தூக்கிட்டு போறேன். அங்க ராதாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் போய் ராதா பாக்குறேன். கொஞ்ச நேரத்தில் என்னமோ ஆயிடுச்சு. நல்ல வேலை யாருக்கு எதுவும் ஆகல. முக்கியமா ராதாக்கு எதுவும் ஆகல. அவ்வளோ நெருக்கப்பட்டதுலாம் ராதாக்கு எதுவும் ஆயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆகல. லித்துக்குட்டி என்ன பண்றீங்க? லித்துமா என்ன பண்றீங்க? லித்துக்குட்டி வர வர நீ சரியில்லை. முன்னாடியெல்லாம் அப்பா பார்த்தா சிரிப்பா ஜாலியாக விளையாடுவேன். ஆனால் இப்போலாம் அப்பாவை கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். எப்போ பாரு அம்மா அம்மான்னு அம்மா நினைப்பிலே இருக்கேன். லித்துமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பா தான் எப்பவுமே சரியா? அப்பான்னு தான் சொல்லணும் சரியா? சொல்லு அப்பான்னு சொல்லு. அப்பா அம்மா இல்லம்மா அப்பா. அது சரி என்ன பண்ணான்னு தெரியல. அம்மா அம்மானு ஓயாம அம்மா பானுமே பாடிட்டு இருக்கா இவன். லித்துக்குட்டி அப்பா அப்பா சொல்லுங்க. அப்பா பாவம்ல ஒரே ஒரு தடவை அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சக்கூடாது. லித்துக்குட்டி அப்பா ரொம்ப கோவமா இருக்கேன். உங்ககிட்ட பேச மாட்டேன் பார்த்துக்க. போ உன் பேச்சு டூ. நீ அப்பான்னு கூப்பிடாம அப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன். இவ அம்மா புராணத்தை விட மாட்டோம். இவன் நம்ம ரொம்ப மொக்க பண்றோம். லித்துக்குட்டி போதும் நீங்க விளையாடுறது போதும். அடுத்து தூங்குங்க. காலையில் சீக்கிரம் இருந்திருக்கணும்ல. செல்லுக்குட்டி படுங்க. அக்காவோட பிளான் சூப்பரா இருந்தது. ஆனா இந்த அத்தை அவ்வளோத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டாங்க. இவ்வளோ நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தீ பத்துச்சுன்னா அது அபசகனம் தானே சொல்லுவாங்க. இந்த அத்தைக்கு இன்னும் மூளை கோளாறு ஆயிடுச்சான்னு என்னன்னு தெரியல. சரி இது ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன அக்கா நீ கவலைப்படாதா. என் கைவசம் இன்னொன்று இருக்கு. இந்த பாமை தட்டி போடலாம். கண்டிப்பாக காலையில் கல்யாணம் நின்றுடும். இதோ இப்போ கிருஷ்ணா தானே பார்க்க போகிறேன். கிருஷ்ணை பார்த்து அங்கே நடந்தது எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் கிருஷ்கிட்ட சொல்லணும். சொன்னால் கிருஷ் இந்த கல்யாணத்தை நிறுத்திடும். அக்கா நீ கவலைப்படாதா. நான் போய் பிளானை முடிச்சுட்டு வரேன். லித்துமா விளையாடுறது போதும். நீ கொடுங்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருங்க. தூங்கலாமா? அப்பாவுக்கு தூக்கம் வருதுமா. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கேன். தூங்கலாமா? லித்துக்குட்டி
முன்னாடி சமத்து பாப்பாவா இருந்தேன். இப்போ அப்பா ஏதாவது பேசினா கூட கூட பேசிட்டு இருக்கேன். இல்லை இல்லை டைம் ஆகுது. அப்பாக்கு டயர்டாக இருக்குமா? அப்போ அவளை தூக்கி தூக்கி டயர்ட் ஆகிட்டேன். பார்க்க தான் ஆள் ஒல்லியாக இருக்கும், தூக்கணும் செம்ம வெயிட்டாக இருக்கும். அப்பாக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதாங்க. தூங்கலாமா? உன்னை பேசிவிட்டா பேசிட்டே தான் இருப்போம். கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க விடாம அப்போ தான் தூங்குவேன். வாங்க வாங்க. கிருஷ்ணன் எப்படி கிருஷ்ணர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, யார் இருந்தாலும் என்ன, இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியட்டுமே. மெயினாக கிருஷ்ணுக்கு தெரிஞ்சாகணும். கிருஷ், உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். பெரிய ஓட்ட பொம்மை எடுத்துட்டு வரேன், வாங்கிக்க. வாங்கிட்டு நாளைக்கு காலையில் இந்த கல்யாணத்தை நீ ஏன் நிறுத்திடு. கிரிஷ் கிரிஷ், கவின் போடுற மாதிரி இருக்கு. கவின் டோர் ஓப்பன்ல தான் இருக்கு, உள்ள வா. ஓகே கிரிஷ். கிரிஷ் வா. கவின், என்ன இந்த டைம்ல? அம்மா ஏதாவது கூப்பிட்டாங்களா? இல்லை இல்லை, அதெல்லாம் கூப்பிடல. நான் தான் உன்னை பார்த்துட்டு போலாமே வந்தேன். இல்லையா? சொல்லு கவின், என்ன? இல்லை கிரிஷ், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். இப்போ நீ ஃப்ரீயா பேசலாமா? நீ ஃப்ரீயா இல்லைனாலும் இப்போ நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசியே ஆகணும். என்ன கவின், என்ன முக்கியமான விஷயம்? நான் ஃப்ரீ தான், சொல்லு. கிரிஷ், நான் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்ககிட்ட சொல்லாமல் வேணாமான்னு யோசிச்சு தான் வந்திருக்கேன். இப்போ நான் இதை சொல்லாமல் விட்டுட்டேன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அப்போது அது உனக்கு மனசங்கடமாயிடுச்சுன்னா கஷ்டம்ண்ணா. எனக்கு தெரிஞ்சிருந்தோம் நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னா அதுவும் தப்புண்ணா. அதனால தான் இதை பற்றி இப்போவே உங்ககிட்ட சொல்லலான்னு வந்திருக்கேன். நானும் யோசித்தேன் இதை சொல்லலாமா வேணாமான்னு. இந்த சமயத்தில் இது சொல்கிறது எனக்கு சரியாக தப்பான்னு கூட தெரியல. ராமின், என்னமோ பேசிட்டு இருக்கான். அப்படி என்கிட்ட தயங்கி தயங்கி சொல்கிற அளவுக்கு என்ன விஷயம்? என்ன பெரிய விஷயம் சொல்லு. கிரிஷ், என்னடா நான் இந்த டைம் வந்து இப்படி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காத. எனக்கு உன்னோட லைஃப் ரொம்ப முக்கியம். அதனால தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சு என்னால் சும்மா இருக்க முடியல. அதான் நேரடியாக உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்துட்டேன். ராமின், நீ எதை சொல்ல வந்தே சொல்லு, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். என்ன விஷயம்? எதை பற்றி? எதுவாக இருந்தாலும் சொல்லு. கிரிஷ், நான் இப்போ சொல்ல வந்தது அது ராதா பற்றின விஷயம் தான். ராதா பேர் சொல்லக்கூடாதுங்கிறானே, உடனே அம்மா அம்மாங்கிறான். இவன் என்ன ராதா பற்றி எதோ சொல்லணுங்கிறான். என்ன விஷயமா இருக்கும்? கவின், என்ன விஷயம்? ராதா பற்றி நீ என்ன சொல்லணும்? எது வந்தாலும் சொல்லு. கிரிஷ், இந்த விஷயத்த சொன்னா நீ எப்படி தாங்கிப்பேன்னு தெரியல. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. இதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். நான் சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கவின், என்ன சொல்ல வந்து அதை சொல்லு. சரி கிரிஷ், அது வந்து நான் இப்போ மணப்பொண்ணு ரூம் பக்கமாக ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன். அப்போது அவங்க ரூமில் வந்து ஏதோ சத்தம் கேட்டுது. சரி என்னென்னு கொஞ்சம் பக்கத்தில் போகலாமே போனால் அப்போது அவங்க ராதாவோட ஃப்ரெண்டும் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன விஷயம் கவின்? அது வந்து கிரிஷ், ராதா யாரையோ விரும்புகிறாங்களாமா. கிரிஷ், இது கேட்டதும் உனக்கு ஷாக்காக இருக்குன்னு தெரியும். அதான் நான் சொல்ல தயங்கினேன். என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்ன இவன் அசால்ட்டாக பார்த்துக்கிறேன் போன்றான். அது சரி, கிரிஷ் எப்பவும் பொறுமையாக தானே முடிவு எடுப்பான். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல, மீதியும் சொல்லிட்டு போயிடுவோம். கிரிஷ், இது மட்டும் இல்லை, அங்கே நடந்தது மொத்தத்தையும் சொல்கிறேன். சொல்லு. அது வந்து அந்த பொண்ணு அவரை மறக்கல போல இருக்கு. அவரை மறக்க முடியாமல் தவிக்குதாமா. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுதுட்டு இருந்தது. அவளால் எப்படி மறக்க முடியும்? அவள் காதல் உண்மையானது. அன்னைக்கு அவளோட பேச்சிலே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அந்த பையனை காதலிச்சிருந்தா ராதாவோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக ராதா வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுப்போம். கிரிஷ், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்காது எனக்கு என்னமோ சரியா தெரியல. கிரிஷ், பிரவீன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நீ போய் பாடு. நான் வந்து குட்டி தூங்க வைக்கணும், நீயும் போய் தூங்க. எதையும் யோசிச்சுட்டு இருக்காத, நான் பார்த்துக்கிறேன். கிரிஷ், உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சொல்லு. நான் ஏதாவது பண்ணணும் சொல்லு, பண்ணுறேன். ஆமாம், கண்டிப்பாக பண்ணணும் கவின். சொல்லு கிரிஷ், என்ன பண்ணணும்னு சொல்லு. காலையில் கல்யாணத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் பண்ணிடலாம் சொல்லு. ஒன்றும் இல்லை, காலையில் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவர் ரூம் பக்கம் போகாத. அப்படியே போனாலும் இப்படி ஒட்டி கிட்டு இருக்காத, சரியா? கிரிஷ், இல்லை நான் ஒட்டெல்லாம் கேட்கலாம், அதான் சொன்னேனே. ஒரு வேலையை அந்த பக்கம் போனேன். அந்த பக்கம் போகும்போது எங்க பேச்சு குரல் கேட்டுதான். அதை என்ன பேசுறாங்கன்னு கேட்டேன். என்ன பேசுறாங்கன்னு கேட்டேன்னா அதுக்கு பேர் ஒட்டி கேட்கறது தான். இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். காலையில் கல்யாணம் நடக்கணுமா நடக்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். நீ போய் நிம்மதியாக தூங்க. நீ எதையும் மனசை போட்டு குழப்பிக்காத, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. இல்லை கிரிஷ், ராதா ஆரம்பிச்சுட்டா. இவன் ராதா பேர் மனசுல பதிச்சுட்டான்னு நினைக்கிறேன். யாரும் ராதான்னு சொல்லிடக்கூடாது, உடனே அம்மாங்கிறான். கவின், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே.
நீ போய் நிம்மதியாக தூங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். போ. ம், சரி கிரிஷ். எதனா ஹெல்ப் பண்ண சொல்ல, கண்டிப்பாக பண்ணுறேன். நீ ஒரு ஃபோன் பண்ண போதும், உடனே வருவேன். அவசியம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன். சரி கிரிஷ், நான் போகிறேன். ம். எவ்வளோ இருந்தப்பீங்க? முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சி ராதா கூட கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். சித்துக்குட்டி, இது வரைக்கும் உங்கள் அப்பா யார் மேலே பொறாமப்பட்டது கிடையாது. ஆனால் இப்போ ராதாவை பார்த்து பொறாமப்பட வச்சிட்டான். அவள் பேரை சொல்லிட்டா போதும், உடனே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு சித்துக்குட்டி. குஞ்சு ஒன்றும் இதுக்கு மேலே ஒன்று சும்மா விடக்கூடாது. வா தூங்கு முதல்ல. இன்னொரு தடவை அம்மான்னு சொல்லி பாரு, அப்பா உன்னை பிடிச்சி படிச்சிருவேன். சந்தியா எங்க போனா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு. ஏ சந்தியா, சீக்கிரம் வாடி, எனக்கு தூக்கம் வேற வருது. இவ எங்க போனானே தெரியல. ரொம்ப போர் அடிக்குது, யாருமே இல்லாம தனியா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சந்தியா, அது சரி, அவ இப்பதானே அவங்க ஆள்கிட்ட பேச முடியும். ஆதி சாரும் அவளே சுத்தி சுத்தி தானே வராரு. நம்ம வேற சும்மா அவளை கூப்பிட்டு இருந்தா அதுவும் நல்லா இருக்காது. ஆனா நம்மளும் இன்னைக்கு தானே அவகிட்ட பேச முடியும். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வராளான்னு பார்ப்போம். என் ஃபோன் எங்க வச்சேன்? கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி பார்ப்போம். அவ வரலாம் இல்லையான்னு கேட்போம். ஏ ராதா, சித்தி வாங்க சித்தி. சொல்லுங்க சித்தி. ஓ, மகாராணிக்கு சித்தி ஞாபகம் இப்பதான் வந்ததோ? நானா உன்னை தேடி வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு என் ஞாபகமே வருது. சிரம் கொடுத்ததும் சொகுசா வந்து உட்காந்துட்டு போல இருக்கு. என்ன உன்னை தாங்குறாங்கன்னு ஒண்ணு பழச மறந்துட்டியோ? அதான் எங்க நினைப்பே இல்லாம இருக்கியோ? ஐயோ சித்தி, ஏன் சித்தி இப்படிலாம் பேசுறீங்க? அப்படின்னு எதுவும் இல்லை. நான் என்ன சித்தி உங்களை மறந்துட்டேன்? என்ன மறக்கல? ஏதோ மண்டபத்துல வந்ததுல இருந்து எங்களை ஏதோ பாத்தியா? இல்ல ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டியா? உன் தங்கச்சிங்க 2 பேரும் அங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். என்னமா மகாராணி மாதிரி சொகுசா வந்து ரூம்ல உட்காந்துட்டு இருக்க? என்ன பணக்கார வாழ்வு இப்பவே ஆரம்பமாயிடுச்சு உனக்கு? ஐயோ சித்தி, அப்படின்னா எதுவும் இல்லை சித்தி. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படின்னா எதுவும் இல்லை சித்தி. சாப்பிட வரும்போது நீங்களும் தேஜா சிந்து 3 பேரும் சாப்பிட்றத பார்த்தேன். அப்பா இன்னும் வரலன்றது மட்டும் நான் பார்த்தேன். அப்பா பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன், ஆனா கேட்டா திட்டுவீங்க. அதான் எதுவும் கேட்கல சித்தி. நீங்க சாப்பிட்டதை பார்த்தேன் சித்தி. இல்லைன்னா நான் கண்டிப்பா சாப்பிட சொல்லியிருப்பேன் சித்தி. ஆமாம்மா, நீ சொல்லிதான் நாங்க சாப்பிட்ற இடத்துல இருக்கிறோம். சொகுசான வாழ்க்கை கிடைச்சதும் இப்பவே ஆரம்பிச்சுட்டு போல இருக்கேன் சித்தி. அப்படின்னா எதுவும் இல்லை சித்தி. ஏய், நீ என்னன்னா பண்ணிட்டு போ, என்ன கன்றாவே பண்ணிட்டு போ, எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. ஆமா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீ செஞ்சியா இல்லையா? சித்தி, என்ன செய்யணும் சித்தி? பட்டி போவி, அப்ப நான் சொன்னது மொத்தத்தையும் மறந்து தொலைச்சு வச்சுட்டு இருக்க அதானே? ஆமாம்மா, நீ எப்படி மறைக்காம இருப்பேன்? சொகுசான வாழ்க்கை பக்கத்துல மன்மத மாதிரி ஒருத்தன், இதெல்லாம் பார்த்ததும் மயங்கிட்ட போல இருக்கேன். சித்தி, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்கன்றத நான் மறந்துட்டேன். என்னவோ அதை திரும்பி சொல்லுங்க, கண்டிப்பா நான் செய்யறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமலாம் பேசாதீங்க. ஏய், என்ன மறைக்கிற? கண்ணை உருட்டி காட்டுற, கத்தி பேசுறது உன் சித்தி கிட்ட நான் நினப்பு வச்சுக்கா. சித்தி, நீங்க பேசுறது கரெக்டா இருந்தா நானும் கரெக்டா பேசுவேன். தேவையில்லாதது பேசாதீங்க. தேவையில்லாதது பேசுறேன்னா என்னம்மா கண்டிஷன் என்ன, அது என்ன இது என்ன, மூத்த பொண்டாட்டி மேல உயிர்னா அதெல்லாம் சொல்லிட்டேன். ராதான்னு முன்னாடி பிடிச்சி சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். இது மட்டுமா, அம்மா துண்டு நெருப்பு அது லேசா பட்டுடுச்சு. என்னமோ நீ மொத்தமா பத்தி எறிகிற மாதிரி அப்படியே அவனோட வச்சு அணைச்சிக்கிட்டோம். உனக்கு என்னமோ ஆயிட்ட மாதிரி உன்னை தூக்கி கையில வச்சு தாங்குறான். என்ன நடக்குதுங்க? வந்தா அப்படின்னு பார்த்தா என்னமோ உன் மேல படாத நெருப்புக்கு பயந்துட்ட மாதிரி இல்லாத வித்தெல்லாம் காமிச்சிட்டு அவனை அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டேன். சித்தி, ஏய் மாய மூடு. அவன் சொன்ன கண்டிஷன்லாம் நினப்புல இருக்கலாம். அவன் பொண்டாட்டி வந்ததும் நீ கட்டியிருக்க தாலியை கலட்டி அவன் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும், அது நினப்புல இருக்கலாம். இங்க பாரு, நீ வரும்போது நீயா வந்தா மட்டும்தான் நான் என் வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன். அதை விட்டுட்டு வேற மாதிரி என் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சா நான் சேர்த்துக்க மாட்டேன், பாத்துக்கா. சித்தி, தேவையில்லாத பேசாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ள எதுவும் கிடையாது. நெருப்பு வந்ததுனால பயந்துட்டேன், அவ்வளவுதானே தவிர அங்க வேற எதுவும் இல்லை. எப்பவுமே நான் நானா தான் இருப்பேன். அவரை விட்டு வரும்போது நான் நானா தான் வருவேனே. எந்த இடத்துலையும் நான் மாற மாட்டேன். கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தா சரிதான். அப்பதான் வீட்டுக்குள்ள சேர்த்துப்பேன். இல்லைன்னு வச்சுக்கேன், நான் விரட்டுற மாதிரி விரட்டிடுவேன். பாத்துக்கா. சித்தி,
இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. ஆமாம்மா, அதை சொல்ல தான் வந்தேன். இங்கே பாரு, அவன்கிட்ட செக்கு கேட்டியா இல்லையா? ஒழுங்கு மாதிரி தான் அந்த 20 லட்ச ரூபான செக்கா வாங்கி என் கையில் கொடு. இங்கே பாரு, காலையில் முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அந்த செக் என் கையில் வரணும். அந்த செக் என் கைக்கு வந்தாதான் உன் கழுத்தில் தாலி ஏறவே விடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். எதுக்கு இப்படி என்ன பேசுறீங்க? சொன்னதுதான், என் கையில செக் வரணும். செக் வந்ததுக்கு அப்புறம் தான் உன் கழுத்துல தாலி ஏறும். செக் மட்டும் வரலாம், இந்த கல்யாணம் நின்னுடும் பாத்துக்க. சித்தி, நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. காலையில முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி அந்த 20 லட்ச ரூபாய்க்கான செக்கு என் கைக்கு வந்து சேரணும். சொல்லிட்டேன், வரலாம், நீ ஏன் பின்னாடி வரணும். வருவ. சித்தி, என்ன சித்தி இப்படி சொல்லிட்டு போறாங்க? ஐயோ, நம்ம அந்த செக்கை கொடுத்து கடனே அடைச்சாச்சு. இப்போ போய் சித்தி செக்கை கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்றது? கடனை அடைச்சாச்சுன்னு சொல்லவா? இல்லை, இப்போ நான் என்ன பண்றதா எனக்கு தெரியல. சந்தேகம் எங்கடி இருக்கா? வாடி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கா. முதல்ல இந்த விஷயத்த கிருஷ்ணா கிட்ட சொல்லணும். இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது. சந்தியா வருவான்னு பார்த்தா சந்தியா வர மாதிரி தெரியணும். நம்மளே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம். இதுதான் விஷயம், அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் ஏதாவது பண்ணுவார். ஃபோன் எங்கே வச்சேன்? சார் என்ன பண்ணுறாருன்னு தெரியலையே. சார் ஃபோன் எடுங்க சார். ஃபுல்லாக ரிங் போகுது, எடுக்கவே மாட்டேங்கிறாரு. சார் தயவு செஞ்சு ஃபோன் எடுத்துருங்க சார். என்ன ஃபோன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது? 2-3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். சார் ஃபோன் எங்கே வச்சுட்டாலும். ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த விஷயத்தை எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும். சந்தியாவுக்கு ஃபோன் அடிப்போம். என்ன யாருக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க? கடவுளே, நான் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என் சித்தி சொன்னதை செய்வாங்களே. இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். இல்லைன்னா நான் கடனை அடைச்சதுக்கான எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா அப்போ இவருக்கு நான் அந்த காசை திருப்பி தரணும். அப்போ நான் அப்போ கடனை அடைக்க முடியாது தானே. நான் இந்த காசை திருப்பி கொடுத்துட்டா அந்த அண்ணன் சொன்ன டைமுக்குள்ளார என்னால் கடனை அடைக்க முடியாது. எப்போ பாவம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ராதா, இப்படி உட்காந்து புலம்பிட்டு அழுதுட்டு இருக்காத. ஏதாவது பண்ணு, ஏதாவது யோசி. இதை விட்ட வேற வழியும் இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டா சார் ரூமுக்கு போயிடுவோம். சாரை நேரம் அங்கே பார்த்து பேசிடுவோமா? அதான் சரி, நேரம் சார் ரூமுக்கு போயிடுவோம். என்ன இவ்வளோ நேரம் தட்டிட்டு இருக்கோம், திறக்கவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை தூங்கிட்டாரோ? இந்த தேஜா எங்க போனா? ரூம்ல படேன்னு சொன்னேன். இவ எங்க போனான்னு தெரியலையே. தேஜா, ஏ தேஜா. ஐயோ, சித்தி இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த ராத்திரி நேரத்தில் நான் இவர் ரூம் கிட்ட நிக்கிறத பார்த்தாக்கா ஏற்கனவே சித்தி என்ன இவரையும் வச்சு ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அது இந்த டைம்ல நான் இங்க இருக்கிறத பார்த்தா இவங்க முடிவே பண்ணிடுவாங்க. நான் இப்ப இவர்கிட்ட பேசி ஆகணுமே. எனக்கு ஒரு வேலை இல்லை. இதுக்கு மேலே சாப்பிட்ட தட்டினாலும் இவர் திறக்க மாட்டாரு. இவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சார் என்ன மன்னிச்சிருங்க சார். ஏ தேஜா, இவன் எங்க போனான்னு தெரியல. தேஜா, ஐயோ சித்தி பக்கத்துல வர மாதிரி இருக்கேன். சார் கதவை திறங்க சார். சார் சார் ப்ளீஸ் கதவை திறங்க சார். தேஜா, சித்தி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் சார் கதவை திறங்க சார், திறங்க சார். யார் இது இவ்வளோ ஃபோர்ஸாக கதை தட்டிட்டு இருக்காங்க? அதுவும் இந்த டைம்ல குழந்தை தூங்கிட்டு இருக்கோம். யாருன்னு தெரியலையே. யாருன்னு தெரியல, திறந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கேன். குழந்தை தூங்கிட்டு இருக்கான்ற சென்ஸே இல்லை. ஒன்றும் யாருன்னு கதவை திறந்ததுக்கு அப்புறம் யாருன்னு தெரியலையே. வரேன் அறிவுண்ணா குழந்தை. நீ அம்மா, நீ எதுக்கு இந்த மாதிரி வந்தா? சார் ஒரு நிமிஷம். என்ன பண்றாங்க? இந்த நைட் டைம்ல இங்க வந்தது பார்த்தாதுன்னா டோரை வர லாக் பண்றோம். இப்போ எதுக்கு டோரை லாக் பண்றோம்? ஏய், இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சார் கத்தாதீங்க சார், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. என்ன விளையாடுறீங்க? இந்த நைட் டைம் வந்ததே தப்போம். டோரை வர லாக் பண்ணிட்டு இருக்கோம். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இப்போ எதுக்கு இங்க வந்த? அதை சொல்ல முதல்ல. ஐயோ சார் சொல்றேன் சார், சத்தம் போடாதீங்க சார், அமைதியா இருங்க சார். கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்?
நீ முதல்ல எதுக்கு இங்க வந்த அதை சொல்லு முதல்ல. சார் கத்தாதீங்க சார். கத்தாதவா? நீ பண்ணது தப்பு. இதுல கத்தாத நீ எனக்கு ஆர்டர் போட்டிருக்கோம். ஐயோ சார் கொஞ்சம் வாய் மூடுங்க சார். பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு. ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சிருச்சு. இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீ பொறிய நீ விதைச்ச. அழுகைக்கு மரக்காடு பெருசுதா சின்ன தீ குச்சி ஒசர சிறுசுதா. அழுகைக்கு கட்ட தீட்டு வச்சு மன்னிச்சிருமா. சத்தியம் புரியணும் சுத்தி ஒரு கொண்டு மறியதே. சத்தியமும் பத்தியமும் இப்போ தார சுத்தி கிடக்கிறேன். ஏய் தேஜா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கற? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? போன் எப்ப பாரு போன பேசிட்டே இரு. வா ரூமுக்கு போவோம், தூக்கம் வருதெல்லாம். காலையில முகூர்த்தத்துக்கு கிளம்பி இருக்கணும். வா. அப்பாடா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார் எங்க சித்தி வந்துட்டாங்க சார். அதனால உள்ள வந்து டோரை லாக் பண்ணிட்டேன். நீங்க அதுக்குள்ள கத்துன்னு கத்துறீங்க. சாரி சார், அதான் எனக்கு வேற வழி தெரியல. அதான் உங்க வாய். சார் இதுக்கு மேல கத்தாதீங்க. கையாடி சார், அது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுமா? அதனால தான் சார் இந்த டைம் இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு நான் இங்கே வரும்போது எங்கள் சித்தி வேறு இந்த பக்கம் போனாங்களா? இந்த டைமில் உங்கள் ரூம் பக்கம் நான் இருக்கிறத பார்த்தா தப்பாக நினைப்பாங்களா? அதான் சார் உள்ளே வந்து டக்குனு டோரை லாக் பண்ணிட்டேன். சாரி சார், நீங்கள் கத்துனால தான் நான் உங்கள் வாயை பொத்திட்டேன். சாரி சார். சார் 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 என்ன சொன்ன? என்ன சொன்னானா? சார் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேனே, உங்கள் காதில் விழல? இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தியோ? சரி பரவாயில்ல, மறுபடியும் சொல்லு. சார் இதுதான் சார், இதனால தான் நான் உள்ள வந்தேனே. சரி இவ்வளோ அவசரமா இப்போ என்ன பார்த்தே ஆகணுமா என்ன? எதுக்காக என்ன பார்க்க வந்தா? ஆமாம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தி என் ரூமுக்கு வந்தாங்க. அதை சொல்ல தான் இங்கே வந்தியா? சார் அது இல்லை சார், சித்தி என் ரூமுக்கு வந்து அந்த செக்கை பற்றி கேட்டாங்க சார். அந்த செக் இப்போ அவங்க கைக்கு போனாதான் நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்குமா? இல்லைன்னா நம்ம கல்யாணத்தை நிறுத்தி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா சார்? இவ்வளோதானா? இதுக்காக இந்த டைமில் ஓடி வந்தா எனக்கு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? இவ்வளோதானா? சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் ஃபுல்லாக ரிங் போச்சு. நீங்கள் தூங்குனதுனால உங்களுக்கு கேட்கலான்னு நினைக்கிறேன். ஏய் சாரி, நான் பாப்பா தூங்கணுன்றதுனால சைலண்ட் போட்டேன். அதுவும் உன் ஃபோன் அடிச்சது எனக்கு கேட்கலாம். சாரி. அப்படியா சார்? இப்போ என்ன சார் பண்ணுறது? எதுக்கு என்ன பண்ணுறது? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? சித்தி கையில் செக் போகலன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களாம். இந்த கல்யாணம் நின்னா நீங்கள் அந்த கடன்காரர்கிட்ட கொடுத்தா 20 லட்சம் ரிட்டர்ன் வாங்கிப்பீங்க. அப்புறம் நான் எப்படி சார் அந்த கடனை அடைக்க முடியும்? எங்கள் அப்பா மறுபடியும் கஷ்டப்படுவார் சார். அதான் சார். ஏய் நான் சொன்னேனா அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கி பண்ண சொன்னேனா? சார் நீங்கள் அந்த அமௌண்ட்டு வாங்க மாட்டேன்னு சொல்கிறது உங்களோட தன்மை. ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் அந்த அந்த அமௌண்ட் எடுத்து நான் கடன் அடைக்கிறது அது தப்பு சார். இந்த கல்யாணம் நடக்கலனா நான் அவர்கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார். ஏய் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேனா? இந்த யார் என்ன நினைச்சாலும் சரி, நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு காலையில் நான் உங்கள் கழுத்தில் கண்டிப்பாக தாலி கட்டுவேன். உங்கள் சித்தையில யார் வந்து தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிற்காது. கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்கும். எதை நினச்சி பயந்துட்டு இருக்காது. ஓ நான் இருக்கேன், தைரியமா இரு. உங்கள் சித்தியாலலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. செக்கு தானே உங்கள் சித்திக்கு தானே, நான் கொடுத்துக்கிறேன். நீ இப்போ நிம்மதியாக படு. காலையில் கல்யாணத்துக்கு ஃப்ரெஷ் ஆகணும் ஒன்றும். ஓ சரிங்க சார். ரூமுக்கு தனியாக போயிடுவியா இல்லை துணைக்கு வரவா? இல்லை நான் போயிடுவேன் சார். பார்த்துப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துப்பேன். தைரியமா இரு. கிறிஷ் இருக்கின்ற தைரியத்தில் நிம்மதியாக தூங்கும். ஓ சரிங்க சார். உன்னுடைய காலையில் நின்று மலர் தூவவே கண்ணி வரம் கேட்கிறேன் நானும் மறந்தேறவே உன்னருகில் வாழ்வது. என்ன ராதா வீட்டுக்கு போனா? ராதா வீடு பூட்டியே இருக்கேன். 2 நாள் பூட்டியே இருக்கேன். எங்கே போயிருப்பாங்க? ராதா இவனை பார்க்கணும்.
நான் உங்ககிட்ட பேசினா உனக்கு எல்லாமே புரியும் டி. நீ மேலே கோபமாக இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் ராதா, என்னை புரிஞ்சுக்கூடி. நான் உன்னை பார்க்கணும். உன்னை பார்த்து கொஞ்ச நேரம் பேசினா போதும். இந்த கிருஷ்ணா யாருன்னு நீ புரிஞ்சுப்படி. ஏன் உன்னை பார்க்காம பைத்தியம் பிடிச்சி போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நடப்பணமாக இருக்கேன். ராதா, உன்னை எப்படி பார்ப்பேன்? 8 மணி 9 மணிக்கு மேலே போனா தானே அவள் வீடு பூட்டி இருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ மணிங்க போனா? இப்போ மணி 4 தானே ஆகுது. இப்போவே கிளம்பும். எப்படி வீட்டில் தானே இருப்பாங்க, வீட்டில் தூங்கிட்டு தானே இருக்கணும். இப்போவே கிளம்பும். கிருஷ்ணா, இவன் என்ன ஓயாம அவளையும் நினைச்சிட்டு இருக்கான். இவனை எப்படி தான் மாற்ற போறேன்னு தெரியல. ஆனா கிருஷ்ணா, அவனை கண்டிப்பா மாத்துவேன். உன் இஷ்டத்துக்குலாம் அம்மா இறங்கி வர மாட்டேன். கிருஷ்ணா, கிருஷ்ணா. ஆ என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுந்துச்சிடுங்க? ஆமாப்பா, நெஞ்சு ஒரு மாதிரி இருக்கா, தூக்கமே வரல. அதான் எழுந்துச்சு இப்படி வந்தா நீ முடிச்சிட்டு இருக்க. என்னப்பா நீ தூங்காம இருக்க? எனக்கு மனசு சரியில்லைம்மா. என் மனசு முழுக்க ராதா மட்டும்தான் இருக்கும். அவளை பார்க்கணும். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நானாவே இருப்பேம்மா. கிருஷ்ணா, உனக்கு காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டுமா அம்மா? இல்லைம்மா எதுவும் வேண்டாம். கிருஷ்ணா, அம்மாக்கு தலைவலியா இருக்கு, தூக்கம் வேற போயிடுச்சு பார்த்தியா? அதான் லைட்டா கொஞ்சம் காஃபி போட்டு குடிக்கலாம்னு இருக்கேன். உனக்கும் எடுத்துட்டு வர, நீங்க குடி. அம்மா சொன்னா கேளுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். கிருஷ்ணா, நீ எதுக்கு இப்படி இருக்கேன்னு தெரியல. இங்க பாரு, அம்மாக்கு வர நெஞ்சு அப்பப்போ வலிக்கணும். அம்மா சொல்றது கேளுப்பா. அம்மா ஏம்மா நீங்களாவது நிம்மதியா இருங்க. காஃபி தானே, சரி போட்டு எடுத்துட்டு வாங்க. அது சொல்லு. இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ம். கிருஷ்ணா, இந்த நெஞ்சு வலி வச்சேன் உன்னை எப்படியாவது நான் மாத்துறேன். மாத்தி ஆகணும். ராதா ராதான்னு அவன் நினைப்படி இருக்கானே இவன். இவனை எப்படியாவது மாத்திடலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட அசர மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு என்ன, அந்த அளவுக்கு இவன் அவளை காதல் வச்சிட்டான். ஐயோ, சே, அவளை வீட்டுக்குள்ள விட்டது நான் பண்ண பெரிய தப்பாச்சே. அப்பப்பா நல்ல வேலை, அந்த தப்பை முன்னாடியே சூதானமா செஞ்சு வச்சிருக்கேன். அதனால தான் அவளை வீட்டை விட்டு தெருத்துட்டேன். அம்மா ஒரு முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கிளம்புறது? சரி, பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். அம்மா ஃபோன் அடிக்குதான். அம்மா கிச்சனுக்கு போயிருக்காங்களே. அம்மா அம்மாக்கு யாரு இவ்வளோ ஏர்லி மார்னிங் கால் பண்ணுறாங்க? விடாமல் கால் அடிச்சுட்டே இருக்காங்க. ஏர்லி மார்னிங்கில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் காலம். அம்மா ஃபோன் தானே, யாரும் நம்ம எடுத்து பார்ப்போம். இவன் எதுக்கு அம்மா கால் பண்ணுறான்? அதுவும் இந்த டைமா? எனக்கு ஃபோன் பண்ணுறது பதிலாக அம்மாவுக்கு பண்ணுறானா? என் ஃபோன் கையில் தான் இருக்கு. ஆனால் எதுக்கு இவன் அம்மா கால் பண்ணுறான்? சரி என்னன்னு கேட்போம். ஹலோ அம்மா, சாரிம்மா, என்னடா இந்த டைமில் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அம்மா நான் இப்போ டியூட்டியில் இருக்கேன், எனக்கு நைட் டியூட்டியா, எனக்கு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். வீட்டுக்கு போனால் தூங்கிடுவேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். அதான் இப்போ ஞாபகம் வரும்போதே சொல்லிடலாம். நானும் 2 நாள் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாமல் போதுமா? முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்மா? அது ஒன்றும் இல்லைம்மா, அன்றைக்கி நான் உங்ககிட்ட டேப்லெட் கொடுத்துருந்தேன்னா அது விட்டமின் டேப்லெட்மா. அது கிருஷ்ணா கண்ணில் மட்டும் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்கம்மா. கிருஷ்ணா கண்ணில் மட்டும் பட்டுச்சேன், நீங்கள் நெஞ்சு வலின்னு நடிச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் தோண போகிறேன்னு அவன் கண்டுபிடிச்சிருவாமா. என்ன சொன்ன? ஹலோ டேய் கிருஷ்ணா, நீயா? டேய் சாரிடா, வேற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது வேணா உனக்கு பண்ணிட்டேன்டா. சாரி டேய், சாரிடா. நீ மாற்றிலாம் பண்ணலாம், சாரியாக தான் பண்ணியிருக்கேன். ஒழுங்கு மாதிரியா என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன், சொல்லுடா. டேய் இல்லைடா, உண்மையாகவே நம்பர் மாற்றி போட்டுட்டேன்டா. உனக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சாரிடா, எனக்கெல்லாம் போடல, அம்மா நம்பருக்கு தான் போட்டிருக்கேன். ஃபோனை எடுத்தது தான் நான். டேய் நான் ஏன்டா அம்மாவுக்கு கால் பண்ண போகிறேன், அதுவும் இந்த டைமில் வேற ஒரு பேஷண்ட்டுக்கு கால் பண்ணடா. பேஷண்ட் கிட்ட தான் கிருஷ்ணா பார்த்துருவான்னு சொன்னியோ. கிருஷ்ணா அது வந்து ஏய் நடந்தது என்னன்னு சொல்கிறோம். டேய் கிருஷ்ணா சாரிடா, நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்க. அதான் அம்மா அன்னைக்கு நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிச்சாங்கடா. அம்மாக்கு அன்னைக்கு நெஞ்சு வலிலாம் எதுவும் இல்லைடா. எதுக்கு நடிச்சாங்கன்னு சொன்னேன்? அதான் சொன்னேன்டா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேங்க. உன்னை எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்கள் அம்மா நடிச்சாங்கடா. அதான்டா நானும் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நானும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணேன்டா. ஃபோனவே கிருஷ்ணா வெய்யிடான்னு அம்மா எதுக்காக எப்படி நடிச்சாங்க? அன்னைக்கு ராதாவுக்கு உனக்கும் என்னன்னு எட்டு கேட்டாங்க. நான் சொன்ன வரதுக்குள்ளார நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. அப்போனா நான் ராதாவை விரும்புறது அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கேன். அது நான் என் வாயால் சொல்லிடக்கூடாதுங்கிறனால நெஞ்சு வலி வந்த மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்காங்க. இந்த நெஞ்சு வலி வந்ததை யூஸ் பண்ணிக்கிட்டு என் வாயாலேயே அவகிட்ட ச்சே அம்மா அம்மா நல்லா பிளான் பண்ணி எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கம்மா. ராதாவை வேலையில் விட்டு நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க. அவ்வளோ போல அவ்வளோ என்னம்மா உங்களுக்கு பணத்து ஆசை, அப்படி என்னம்மா உங்களுக்கு ராதாவை பிடிக்கலாம்? கிருஷ்ணா, இந்த கிருஷ்ணா காஃபி அம்மா உனக்காக பார்த்து பார்த்து போட்டு வந்திருக்கேன். இந்த ரொம்ப நாள் வச்சு அம்மா கையால காஃபி குடிச்சு இந்த குடிப்பா. காஃபி வேணாம்மா, அதுக்கு பதிலாக உங்கள் கையால் விஷத்தை கொடுங்க, குடிக்கிறேன். கிருஷ்ணா என்னப்பா, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்னடா நல்லா தானே இருந்தேன், திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்க? நீங்கள் கூட நல்லா தானே இருந்தீங்க,
திடீர்னு தானே நெஞ்சு வலி வந்தது. கிருஷ்ணா, அம்மாக்கு தான் எப்பவுமே நெஞ்சு வலி வரலப்பா. அந்த மாதிரி திடீர்னு வந்துருச்சு. இது உனக்கு தெரியாதா என்ன? எனக்கு தெரியாதுமா. நீங்க நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலம்மா. கிருஷ்ணா, என்னப்பா என்ன பண்ணா? என்னம்மா இன்னமும் நடிக்க போறீங்களா? நடிச்சது போதும்மா. நடிக்கிறானா? கிருஷ்ணா, அம்மா பத்தி இப்படி பேசுற? அம்மா எதுக்கு நடிக்கணும்? அதுதாம்மா நானும் கேட்குறேன். எதுக்குமா இப்படி நடிச்சுங்க? எதுக்கு நடிச்சு என்கிட்ட இருந்து ராதாவை பிரிச்சுங்க? கிருஷ்ணா, என்ன பத்தி கேட்குறேன்? இப்போதான் என் ஃப்ரெண்டு கோபால் ஃபோன் பண்ணான். அது உங்கள் நம்பருக்கு கால் பண்ணான். அவன் கொடுத்ததான விட்டமின் டேப்லெட்டும். அந்த டேப்லெட்டை என் கண்ணில் படாமல் மறைச்சி வச்சுப்பீங்க. ஏன்னா என் கண்ணில் பட்டா நீங்கள் நெஞ்சு வலின்னு நடிக்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னான். கிருஷ்ணா, அது வந்து அப்படி என்னம்மா உங்களுக்கு ரோதம் இருக்கும்? அப்படி அவன் என்னம்மா பண்ணிட்டான்? அப்படி நான் காதலிச்சது தப்பா? கிருஷ்ணா, இங்க பாரு, அம்மா ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். ஆமா, அவ பண்ண தப்பு தானே. அவ எங்க இருக்கா? என் புள்ள எங்க இருக்கான்? அவ என் புள்ளைய லவ் பண்றான். ஓ, என் புள்ள ஒரு நாள் கரை விரும்புறியா? எடுத்துங்கம்மா. காதலுக்கு காசு பண்ணணும் தெரியாதுமா, மனசு மட்டும்தான் தெரியும். எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனால் ராதா மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததும் பழகினதும் ராதாவை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சுமா. அவன் என் மனசுக்குள்ள வந்துட்டான். அவர்கிட்ட என் காதலை சொல்லணும்னு நினைச்ச போது நீங்கள் அழகாக பிளான் பண்ணி என்னையும் ராதாவையும் பிரிச்சுட்டீங்கன்னா, அதுலேயும் என் வாயாலேயே அவகிட்ட உன்னை பரிதாபத்தின் பேரில் தான் உங்ககிட்ட பேசி பழகணும்னு சொல்ல வச்சுட்டீங்கன்னா, நல்லா அழகாக பிளான் பண்ணியிருக்கீங்கம்மா. திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா நிறுத்துங்கம்மா. காதலுக்கு காசு பண்ணலாம் தெரியாது, மனசு மட்டும் தான் தெரியும். எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், பழகிருக்கேன். ஆனால் ராதா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததும் அவகிட்ட பழகினதும் ராதாவை பார்த்ததுமே முதல் முறையாக பார்த்ததுமே அவளை எனக்கு பிடிச்சிருச்சுமா. அவள் என்னையும் அறியாமல் என் மனசுக்குள்ள வந்துட்டோம். என் காதல் அவகிட்ட சொல்லலாம்னு நினச்ச போது ரொம்ப அழகாக பிளான் பண்ணி என்னையும் அவளையும் பிரிச்சுட்டீங்கன்னா, அதுலேயும் ஹைலைட்டடு என் வாயாலேயே ராதா கிட்ட உன்னை பரிதாபத்தினால்தான் உங்ககிட்ட பேசி பழகினு சொல்ல வச்சுங்க. பார்த்தியா, நீங்கள் பெரிய ஆளுமா. எல்லாமே உங்கள் திட்டப்படி கரெக்டாக நடந்திருக்குன்னா இந்த ஃபோன் மட்டும்தான் உங்கள் திட்டத்தை மீறி வந்துடுச்சு. கிருஷ்ணா, இங்க பாரு கிருஷ்ணா, எனக்கு அவளை பிடிக்கல. அவ நம்ம வீட்டு வேலைக்காரி. அவ என் வீட்டுக்கு மருமகளாவா, என் பிள்ளைக்கு மனைவியாவா? இது ஒரு காலம் நடக்காது. நீங்க என்ன சொல்றது? எனக்கு யார் மனைவியா வரணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். நான் முடிவெடுத்துட்டேன். ராதா மட்டும் தான் என் பொண்டாட்டி. அவ தான் எனக்கு மனைவியா வர முடியும். இப்பவே போறேன். ராதா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அவ கழுத்தை தாண்டி கட்டி கையோட கூட்டிட்டு வரமா. நான் சொன்னா கேளு, அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இங்க பாரு கிருஷ்ணா, இது வாழ்க்கை விஷயம். இதுதான் சொல்றேன். வாழ்க்கைங்கிறது கல்யாணங்கிறது ஒரு தடவை தான். என் வாழ்க்கையில ராதா மட்டும் தான் என் மனைவி. வேற யாவளும் வர முடியாது. அவளை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். சொல்லிட்டேன்னா இப்பவே நான் ராதாவை பார்க்க போறேன். திரும்பி வரும்போது ராதாவோட தான் வருவேன். அவளுக்கு தாண்டி கட்டி கூட்டிட்டு வருவேன். நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. கிருஷ்ணா, டேய் கிருஷ்ணா, சொன்னா கேளுடா. இவன் சொன்ன மாதிரி அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவானா? நான் போட்ட திட்டமெல்லாம் வேஸ்ட் போயிடும் போல இருக்கேன். முதல்ல இவன் பின்னாடி போ. இவன் எதுவும் பண்ணக்கூடாது. அவள் கல்யாணம் பண்ணக்கூடாது. என் போய் ஒரு வேலைக்காரி என் வீட்டுக்கு மருமகளா? அவன் என் வீட்டுக்கு மருமகளா வந்துடவே கூடாது. முதல்ல இவனை போய் பார்ப்போம். முதல்ல இவனை போய் தடுப்போம். என்ன இந்த டைமுக்கு அவளை இப்படி பூட்டியே இருக்கேன்? இந்த டைம்ல வந்தாவது அவளை பார்த்துலாம்னு நினைச்சு வந்தேன். ஆனா இப்பவும் வீடு பூட்டியே இருக்கேன். ஏண்டி வாங்கடி சீக்கிரம், நேரம் ஆகுதுல்ல. முகூர்த்த நேரம் நெருங்கிற போகுது. அப்புறம் தாலி கட்டுறதுக்கு போகாம நம்ம முதல் ராத்திரி தான் போற மாதிரி இருக்கும். வந்து தொலைங்கடி சீக்கிரம். வந்துட்டேன்க்கா, வீட்டை மட்டும் பூட்டிட்டு வந்துடுறேன். இருக்கா, வீட்டை போட்டுறேன், ஆட்டை போட்டுறேன்னு. இவளுங்க கூட ஜோடி சேர்ந்து போனாலே இதே தான். அங்க முகூர்த்தமே முடிஞ்சிருக்கும். நேத்தே ரிசப்ஷனுக்கு போயிருக்கலாம். இவளுங்க இருக்காளுங்க பாரு. ராதா எங்க போயிருப்பான்னு தெரியல. இல்ல இவங்க கிட்ட கேட்டோம். இந்த மாதிரி கேட்டு பார்ப்போம். அம்மா அம்மா வந்துட்டேன்க்கா, வீட்டெல்லாம் பூட்டிட்டு வரல. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுக்கா. அங்க முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது. 6:07 முகூர்த்தம். இங்கேயே மணி 5:05 ஆயிடுச்சு. நம்ம எப்ப மண்டபத்துக்கு போய் சேர்றது? சீக்கிரம் போகணும்ல. வா, பக்கத்துல தானே இருக்கு மண்டபம், போயிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 நேரத்துல போயிடுவோம். அது சரி, அதை கணக்கு வச்சு தான் கிளம்பிருக்கியோ? அம்மா எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுப்பா, என்னப்பா வேணும்? இல்லம்மா, ராதா வீடு ஒரு 3 நாளா பூட்டியே இருக்கு. நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அவங்க எங்க போயிருக்காங்கம்மா? ராதா வீடா? ஆமா, ராதா வீடு போய் பூட்டி தான் இருக்கும். அவன் எப்படி போய் வீட்டுல இருப்பா? ஏம்மா எங்க வெளியில போயிருக்காங்களா? ஏக்கா, இந்த தம்பிக்கு ஏதோ விஷயம் தெரியல நினைக்கிறேன். ஏதோ சொந்தக்கார பையன் நினைக்கிறேன். ஏன்பா, நீ ராதாக்கு வேண்டிய பையனா? சொந்தக்கார பையனாப்பா? ஆமாங்க, நான் ராதாவோட நெருங்கன்னு சொன்னேன். அது நெருங்கின சொந்தமா? அது சரி, ராதாக்கு நெருங்கின சொந்தம் சொல்ற விஷயம் தெரியாம வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்க? என்னம்மா என்ன விஷயம்? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ராதா ஏதாவது ஊருக்கு போயிருக்காங்களா? அக்கா, தம்பிக்கு ஏதோ விஷயம் தெரியல நினைக்கிறேன்க்கா. விஷயத்த சொன்ன தம்பி நம்ம கூட வந்துடும்ல. அட போப்பா, நீ விஷயம் தெரியாம கேட்டுட்டு நின்னுட்டு இருக்க. ராதா ஊருக்கு போல எங்கேயும் போல. அவ இங்க இல்லப்பா. ராதா இந்நேரம் கல்யாண மண்டபத்துல இருப்பா. கல்யாண மண்டபத்துல? அவங்க வீட்டுல இருக்காது கல்யாணமா? அவங்க வீட்டுல இருக்காது கல்யாணமா? அட ஏன்பா நெருங்கின சொந்தம்னு சொல்ற விஷயம் தெரியாம கேட்டுட்டு இருக்கேன். கல்யாணமே ராதாக்கு தான்ப்பா. என்ன சொன்னீங்க? ராதாக்கு கல்யாணமா? ஆமாப்பா தம்பி, இன்னைக்கு ராதாக்கு கல்யாணம். அதான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ராதாவோட கல்யாணத்துக்கு நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். 6:07 முகூர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்துல
இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதா கட்ட தாலி ஆயிடும்பா. ஆமாப்பா, நாங்களும் அங்கதான் போயிட்டு இருக்கோம். தெருவே காலியா இருக்கு பாரு. எங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ராதா கல்யாணத்துக்கு தான் போயிருக்காங்க. அம்மா உண்மையாவே ராதாக்கு தான் கல்யாணமா? அக்கா, இந்த தம்பி நம்மள மாதிரி அதிர்ச்சி ஆகும்னு நினைக்கிறேன். அவ சித்திக்காரிய பத்தி இந்த தம்பிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அது சரி, நெருங்கின சொந்தம்ல, அவ சித்திக்காரிய பத்தி தெரியாம இருக்கும் என்ன? தம்பி, உன்ன மாதிரி தான் நாங்களும் அதிர்ச்சியா இருந்தோம். அந்த பொண்ணுக்குலாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சோம். அவ சித்திக்காரி படுத்துற பாடிக்கு அந்த பொண்ணால கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டான்னு நினைச்சோம். நல்ல வேலையா ஒரு சம்மந்தம் தேடி வந்திருக்கு. வந்ததுல இவ வளைச்சு போட்டுட்டா, குடிச்சு போட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டா. ஆனா என்ன? ஆமாப்பா, அந்த பிள்ளைக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நாங்களும் நினைச்சோமே. அப்படி இப்படின்னு கல்யாணம் நடக்க போதுதான். கல்யாணம் நடக்க போதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டு போகுதுன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு தெரியல. அம்மா என்ன சொன்னீங்க? ரெண்டாம் தரமாவா? ஆமாப்பா, ரெண்டாம் தரமா தான் வாக்கப்பட்டு போகுது. ரெண்டாம் தரம் மட்டும் கிடையாது, ஒரு குழந்தைக்கு அம்மாவும் போறா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? எனக்கு கூட புரியல. ரெண்டாம் தரம்ன்றீங்க, ஒரு குழந்தைக்கு அம்மான்றீங்க. நீங்க சொல்றது எல்லாமே ராதா தானா? அட, ராதா தான்ப்பா சொல்றோம். இந்த எதிர்த்தாப்புல இருக்கு அந்த வீடு. அந்த வீட்டு பொண்ணை பத்தி தான் கேட்குறேன். அந்த பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணமே. அந்த பொண்ணு வாக்கப்பட்டு போற இடம் ரெண்டாம் தாரம் தான். அந்த பிள்ளைக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்காமா. அதான் மூத்த தாரம் டைவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ராதாவை ரெண்டாம் தாரமா கட்டிக்க போறாங்க. அம்மா கல்யாணம் எங்கம்மா? இங்க பக்கத்துல தான்ப்பா, நம்ம எல்சி மகால்ல தான் கல்யாணம் நடக்குது. ஆமாப்பா தம்பி, இந்த பக்கத்துல தான் இருக்கு மண்டபம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்த நேரம் தொடங்கிடும். அக்கா, நம்ம கிளம்பலாம்க்கா. தம்பி வர மாதிரி பைக்ல வரணும்னு நினைக்கிறேன். என்ன தம்பி, நீங்க பைக்ல தானே வரீங்க? நாங்க ஆட்டோ பிடிச்சு போகணும். அக்கா வாக்கா, அந்த ராமேஸ்வரம் வந்து நம்ம கிளம்பலாம். ஆமாப்பா, எங்களுக்கு நேரம் ஆகுது. நாங்க கிளம்புறோன்னு நீ வர மாதிரி அந்த எல்சி மகாலுக்கு வந்துரு. 6-7 முகூர்த்தம். சீக்கிரம் வந்துருப்பா, அப்பதான் ராதா கட்ட தாலி ஏறத பார்க்க முடியும். வாடி, நம்ம கிளம்புவோம். சரிக்கா. இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியே பழிதாங்க கூடலையே. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. ராதா உனக்கு கல்யாணமா? ஏய் அப்ப நீ என்ன மறந்துட்டியாடி? இல்ல, நீ என்னை கண்டிப்பா மறக்க மாட்டேன். என்னை விட நீ என்ன அதிகமா காதலிச்சிருக்கேன். எனக்கு தெரியும், உன் மனசுல நான் இருக்கேன். என்ன நீ மறக்க மாட்டேன். ஏதோ சூழ்நிலைக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்து இருக்க. இல்ல ராதா, இந்த கல்யாணம் நடக்காது. அது ஒரு ரெண்டாம் தரமாவா? ஏண்டி என் மேல உள்ள கோபத்துல ஏண்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்? இல்ல ராதா, இப்படி எல்லாம் உன் வாழ்க்கை சீரழிய நான் விட மாட்டேன். எனக்கு நீ மட்டும் தாண்டி, நீ தாண்டி எனக்கு, நான் தான் உனக்கு. உன்னை அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டேன். உன் கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் நடக்கவும் விட மாட்டேன். ராதா உனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுடி. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன வினோத் இங்கே நின்னுட்டு இருக்க? அங்க கிருஷ்ண கிளம்புனா இல்லையான்னு பாத்தியா? நேரா ஆகுது பையன், கொஞ்சம் ஐயர் கூப்பிட்டு வரணும். அம்மா மாப்பிள்ள பொண்ணை விட நீங்க தான் பல இருக்கீங்க. கிருஷி கிளம்பிட்டு இருப்பாமா, அப்பவே போய் பார்த்தேன். குளிக்க போயிருந்தோம். இந்நேரம் கிளம்பிருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். அப்படி இல்ல வினோத், கிருஷ்ண இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது ரொம்ப பெரிய விஷயம். இந்த கல்யாணம் எந்த சச்சரவும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். நல்லபடியா நடந்துடும்ல? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கிருஷோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். கவலைப்படாதீங்க. ஆமாப்பா, கிருஷ்ணன் சரி, அந்த பொண்ணு ராதாவும் சரி, 2 பேர் மனசும் ரொம்ப தங்கம். 2 பேருக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அம்மா இந்த கல்யாணத்துல யாருக்குமா சம்மதம்? பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தா அந்த ரூபினி தான் பிரச்சனை பண்ணணும். அவளே டைவர்ஸ் கொடுத்துட்டாளா? அவளால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அவளை தவிர்த்து இங்க வேற யார் பிரச்சனை பண்ண போறா? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. அம்மா நீங்க தைரியமா இருங்க, சரிங்களா? கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதான் வினோத் தேவை. சரி வினோத், நீ போயிட்டு கிருஷ்ண கூட்டிட்டு வா. நேரம் ஆகுதுல, சரி சம்பிரதாயம் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நீ போய் கிருஷ்ண கூட்டிட்டு வா. ஐயர் கூட்டு வரேன் கொஞ்ச நேரத்துல. சரிம்மா, நான் போய் கிருஷ்ண கூட்டிட்டு வரேன். சரிப்பா, நீ போ. நான் போய் ராதா ரெடி ஆயிட்டாலும் பாத்துறேன். சரிம்மா, போங்க போங்க. உங்க மருமக ரெடி ஆயிட்டாங்கன்னு பாருங்க. போடா, நீ சொன்னாலும் சொல்லணும், என் மருமக அவ. ராதா சும்மா சொல்லக்கூடாது. அவ்வளவு அழகா இருக்கடி. உச்சோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கடி. ராதா, நான் மட்டும் ஆம்பளை பையனா இருந்தா நினைச்சுக்கேன், இங்கே இருக்கும், நான் உங்கள்கிட்ட தாலி கட்டிடுவேன். அப்படி இருக்கடி. ஐயோ ராதா, நான் ஏன் ஆம்பளையா பிறக்கலான்னு இப்ப எனக்கு வருத்தமா இருக்கடி. நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன், உன்னை எப்பயோ கடத்திட்டு போயிட்டு இருப்பேன்டி. உச்சோ, அவ்வளவு அழகா இருக்கடி. இப்ப மட்டும் உன் ஆளு அதான் உனக்கு புருஷன் ஆக போறாரு. அவரை பார்த்தான்னு வச்சுக்கேன், ஸ்பாட்ல மயங்கிட்டு வரலாம் பாத்துக்கேன். ஏன் சந்தியா? ஏன்னா உண்மையை தான் சொல்றேன். இப்ப மட்டும் அவர் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கேன், ஸ்டன்னாய் நின்று வரடி. அந்த அளவுக்கு
உன் கட்டில் தாலி ஏறணும்னு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் நானு. நீ என்னடா ஏதோ ஒரு மாதிரி இருக்கா, என்னமோ இறந்தது போல இருக்கிறடி. என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை சந்தியா. ராதா, உனக்கு என்ன ஆச்சு? யாரை பற்றியாவது யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன கண்டவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? சீச்சே, நீ நினைக்கிற மாதிரி நான் யாரை பற்றி யோசிக்கலாம். அப்பா இன்னும் வரலடி. அப்பா எப்போ வருவாருன்னு காத்துட்டு இருக்கேன். என் கட்டில் தாலி ஏறதுக்குள்ளார அப்பா வந்துடுவாரா? ஓ, அந்த கேரக்டர் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கேரக்டர் அப்பான்ற வார்த்தைக்கு தகுதியே இல்லாதவர். நீ என்னடா அவரை எதிர்பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு ராதா, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டேன் இப்படிலாம் இருக்காத. சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இரு. எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு அவ்வளோ ஆவலா இருக்கேன் நான். ஏ ராதா, ப்ளீஸ் இப்படிலாம் இருக்காத, சிரிச்சுட்டு உள்ள வரலாமா? அடடி, ராதா மாமியார், வாங்க 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 மாமியார். நீ ராதா மாமியார்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குமா? உங்களை பார்த்தா மாமியார் மாதிரியே இல்லை, ராதாவுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க. சரி, எனக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ இல்லை ஆண்டி, சீரியஸாவே சொல்றேன். நீங்க ஆண்டி மாதிரியே இல்லை, அக்கா மாதிரி கியூட்டா இருக்கீங்க. அது சரி, இன்னைக்கு கல்யாண பொண்ணு என் மருமகளை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கா. என் மருமகளை இப்ப என் பையன் பார்த்தானா அவன் என்ன சொல்லுவான்? வாயடிச்சு போய் நிற்போம். அதை சொல்லுங்க, இப்ப நானும் அதை சொல்லிட்டு இருந்தேன். ஏ ராதா ராதா, உன் வாலி போன பார்த்தானா வாயடிச்சு ஸ்டன்னா நின்று இருப்பான்னு சொன்னேன். நீங்களும் அதே தான் சொல்றீங்க. ஆமா ஆமா. என்ன ராதா, ஏன் உம்மன் இருக்க? அது ஒண்ணும் ஆண்டி, அவங்க அப்பா இன்னும் வரலையாமா, அதனால அவன் அப்படி இருக்கா. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. அது சரி, கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சம்மந்தி வந்துருவாரு. நான் உங்க சித்திக்கிட்ட பேசிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வராமா. சரி வாமா, ஐயர் கூப்பிட்டாங்க, நம்ம போலாமா? அத்தை, அப்பா அப்பா வந்துருட்டுமே. இப்பவே தாலி கட்ட போறது இல்லம்மா, நிறைய சம்பிரதாயம் இருக்கு, அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தாலி கட்டுறதே. அதுக்குள்ள உங்க அப்பா வந்துருவாரு. வாமா, வந்து அதுக்கு மனமடையில இருங்க. வாங்க, கிருஷ்ணர் வந்திருப்பான், நீங்க வாமா. சரிங்க. கண்டதுமே மின்னொளி பெறுதே. கச்சை வந்த அழக கொஞ்சம் செழிச்சு கிடக்கும் திமிரா. 10 வருஷம் பக்கம் இருந்து பார்த்ததில்லடி நானும். அந்த ராஜ கனவு திறந்தா பல ரகசியமும் தெரிஞ்சா. பத்தியம் கிடந்த மாப்பிள்ள பையனும் பைத்தியமாக வேணும். அடி கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு, உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு. ஹாய்ப்பா, என்னப்பா ராஜமந்திர சீரிஸ் பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி நம்ம மேரேஜ் எபிசோடுக்கு வந்தாச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஸ்டேஜில் நம்ம கிருஷ் ராதா வந்து நின்றுட்டாங்க. மணமேடைக்கு வந்து நின்றுட்டாங்க. நாளைக்கு தெரிஞ்சிடும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. நம்மெல்லாம் ஆசைப்படுறோம் இந்த கல்யாணம் நடக்கணும்னுட்டு. நம்ம ஆசை நிறைவேறுதா இல்லை கிருஷ்ணா, நம்ம பூமி, சித்தி இவங்க எல்லாரும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆசை நிறைவேறுதான்னு பார்த்துருவோமா? அப்புறம் நேற்று வந்து நான் இந்த ஃபயர் சீன் வச்சுருந்தேன். எல்லாரும் அக்கா என்னக்கா ஃபைனலாக இப்படி வச்சுட்டீங்கன்னு. இப்போ நீங்கள் ஸ்டோரியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்கு இந்த ஃபயர் சீன் வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. கொண்டு வரணும்ல, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, சயின்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கொண்டு வரணும் இல்லையா? அதனால தான் இப்படி வச்சுருந்தேன். இன்றைக்கி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். இன்றைக்கி 2-3 இடத்துல கிருஷ்ணுக்கும் ராதாவுக்கும் நிறைய கெமிஸ்ட்ரி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி கெமிஸ்ட்ரிலாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்கா சில ஏடகூடமான சீன்ஸ் வச்சாதான் இந்த மாதிரி கெமிஸ்ட்ரிலாம் கொடுக்க முடியும் இல்லையா? ஓகே டியர்ஸ், நாளைக்கு நம்ம ராதா கிருஷ்ணோட கல்யாணம் நடந்துருமா நடக்காதான்னு நாளைக்கு எபிசோடில் பார்த்துலாமா? ஓகே டியர்ஸ். அப்புறம் மற்ற சீரீஸ்லாம் கேட்டிருந்தீங்க, பிரியமானவளே போடுங்க, கெட்டிமேளம் போடுங்கன்னுட்டு. சாரிப்பா, நீங்கள் பார்த்தீங்களா இந்த சீரியஸ்லேயே நான் வந்து டைமிங் எவ்வளோ கொடுத்துட்ருக்கேன்னு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 47 மினிட்ஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நாள் கெட்டிமேளம் கொடுத்ததுனால ராதி மேளம் கொடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் அபோவ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கே இவ்வளோ டைம் எடுக்கிறதுனால என்னால் மற்ற சீரீஸை எடுக்க முடியலை. உங்களுக்கே புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டையும் பார்க்கணும்ல, அதனால் என்னால் மற்ற சீரீஸை எடுக்க முடியல. நாளைக்கு மேரேஜ் எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜமந்திரம் எல்லாம் ரெகுலராக கொடுக்க முடியுமான்னு தெரியல. எல்லா சீரீஸும் நான் கவர் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக கவர் பண்ணிடுறேன். ஓகே டியர்ஸ். அப்புறம் வேறு என்ன? ஓகே, நம்ம ராதா கிருஷ்ணோட கல்யாணம் நடக்கணும் நினைக்கிற எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சீரியஸாக பார்த்துறீங்க. மறக்காமல் கல்யாணத்துக்கும் வந்துடுங்க டியர்ஸ். ஓகே, வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். வந்துடுங்க. ஓகே டியர்ஸ், நாளைக்கு எபிசோடில் பார்ப்போமா? பாய். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சீரீஸ் எப்படி இருந்ததுன்னு, இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ராதா கிருஷ்ணோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ராதமந்திர சீரீஸை லைக் பண்ணிடுங்க டியர்ஸ் நீங்கள். ஓகே டியர்ஸ், சீரீஸ் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்ததுன்னு
ராதே மனதில் எபிசோட் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடுங்க. ஓகே டியர்ஸ், பாய். நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய் டியர்ஸ்.